ஸோ PHP அப்படின்னு சொல்லக்கூடியது ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, இது எதற்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, ஒரு வெப்சைட்டுக்கான பேக்கெண்டை நாங்கள் டிசைன் பண்ணேன். எது பேக்கெண்ட் பேக்கெண்ட் அப்படின்னு சொன்னா என்ன? ஸோ கைஸ் அழகா பார்த்துக்கோங்க. நான் ஒரு வெப்சைட் எடுக்கேன். custom dot cvlearning.edu.lk. Right? Let me, sorry. custom/papers or else doinits.lk. doinits.lk. சரியா? ஸோ கைஸ் இப்போ கவனிச்சுக்கோங்க. எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு இப்போ என்ன வியூ ஆகுதோ, எங்களுக்கு என்ன ஷோ ஆகுதோ, வெப்சைட்ல எங்களுக்கு ரெண்டர் ஆகும் போதோ ப்ரௌசர்ல எங்களுக்கு முன்னுக்கு என்ன தெரியுதோ பிள்ளைகள், இதை நாங்கள் சொல்லுவோம் ஃப்ரண்ட் எண்ட். இதுக்கு பேர் என்ன? ஃப்ரண்ட் எண்ட். அந்த ஃப்ரண்ட் எண்டை நாங்கள் டிசைன் பண்றது HTML, CSS மற்றும் ஜாவா ஸ்கிரிப்ட். கிளியர்? பேக்கெண்ட் அப்படின்னு சொன்ன கைஸ் இப்போ நார்மலா வந்து இப்போ உங்களுக்கு வந்து இங்க பேப்பர்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகுது பாருங்க. இப்போ நாங்க எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு போவோம். அதே மாதிரி எங்களுக்கு வந்து இப்போ நியூஸ் இருக்கு, எக்ஸாம்ல கேலண்டர்ஸ் இருக்கு, பாஸ்ட் பேப்பர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நான் இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண பாருங்க, இயரை வந்து செலக்ட் பண்ண சொல்றாங்க. அங்கே எக்ஸாமினேஷனை நாங்க சர்ச் பண்ண வேணும். சர்ச் பண்ண வேண்டாம், எங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஆர்எல்ஸ் இப்போ நாங்க ரிசல்ட்டுக்கு போறோம் பாருங்க, ஸ்கூல் எக்ஸாம் ரிசல்ட். இதை கிளிக் பண்ண கைஸ் இப்போ எங்களுக்கு ரிசல்ட்டை பார்க்கறதுக்கான பேஜ் எங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்க நான் எக்ஸாமுக்கான என்ன டைப்பான எக்ஸாம் சூஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் அதுக்கான இயரை நான் சூஸ் பண்ணிட்டு இண்டெக்ஸ் நம்பரா ஐடென்டி கார்டு நம்பரான்னு சொல்லி நாங்கள் அதை கொடுத்துட்டு பிள்ளைகள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். எஸ் ஆனோவா? எஸ். ஸோ இப்போ ரெண்டமான ஒரு ராங்கா ஒரு இண்டெக்ஸ் நம்பர் அடிக்கும் பாருங்க. அடிச்சுட்டு பிள்ளைகள் ஐம் ஹியூமன் அப்படின்னு சொன்னதை நான் கிளிக் பண்ணிட்டு இந்த வெரிஃபிகேஷனை நாங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் ரைட், இந்த வெரிஃபிகேஷனை நாங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் எஸ், தென் ஆஃப்டர் தட் எங்களுக்கு வந்து நான் சப்மிட் என்கிற பட்டன் நான் கிளிக் பண்ணுவேன். எஸ் ஆனோவா? இது ஜஸ்ட் ஒரு HTML ஃபார்ம். எங்களுக்கு முன்னுக்கு தெரிகிறது என்ன? ஒரு HTML ஃபார்ம். அந்த HTML ஃபார்ம்ல வந்து நாங்க டேட்டாஸ் எல்லாம் நாங்க என்டர் பண்ண பிறகு சப்மிட் கொடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் காட்டுது. காரணம் இது ஒரு இன்வெலிடான இண்டெக்ஸ் நம்பர். ஓகே, எங்களுக்கு இதுல பின்புறம் எங்களுக்கு வெப்சைட்ல வந்து என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. பட் எங்களுக்கு ரிசல்ட் எங்களால பார்க்கலமாக இருக்கு. கிளியர்? ஏன்னா பிரிண்ட கொடுத்தா பிரிண்ட் இப்போ அவைலபிள் இல்லை பாருங்க. ரீசன் என்ன சொன்னா இந்த ரிசல்ட் இப்போ வரல. ரைட்? ஸோ எங்களுக்கு இப்போ திங்க் பண்ணி பாருங்க, நாங்க இப்போ வந்து யூஸ் பண்ணக்குள்ள பிள்ளைகள் ஒரு வெப்சைட்டை நாங்க யூஸ் பண்ணும்போது ஃபேஸ்புக் எடுத்து பாருங்க. ஃபேஸ்புக்ல வந்து நாங்க ஒரு ஆறு ஐடியா வந்து சர்ச் பண்றோம். ஐடியா சர்ச் பண்ணா சர்ச் பண்ற ஐடியா கொண்டு வந்து எனக்கு முன்னுக்கு லோட் பண்ணி காட்டுது. திங்க் பண்ணி பாருங்க. ரைட், நாங்க ரிசல்ட் என்டர் பண்ணக்குள்ள ரிசல்ட் இருந்தா காட்டுது, இல்லைன்னு சொன்னா காட்டல. லெட்ஸ் சே இப்போ நாங்க வந்து கிளைண்ட்டுக்கு செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வெப்சைட் உண்டு. இதுல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இப்போதைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். இதுல நான் வந்து இந்த துண்டை வந்து நான் தனியா பிஹெச்பில ஃப்ரேம் ஒர்க் ஒன்றில் செஞ்சிருக்கேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் கிரேட்டை சூஸ் பண்ண அப்புறம் ஐடின்னு சொன்னா ஐடி அல்லது என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டை நாங்கள் சூஸ் பண்ணிட்டு பிள்ளைகள் என்ன பேப்பர்னு சொல்லி நாங்கள் சூஸ் பண்ண அப்புறம் சூஸ் பண்ணிட்டு நாங்கள் சர்ச் பண்ண மாதிரி இருந்தா அது ரிசல்ட் எனக்கு ஷோ பண்ணி காட்டுது பாருங்க. ரைட், அந்த டேட்டா எனக்கு அவைலபிளா இருந்தா ஷோ பண்ணி காட்டுது. எங்களுக்கு ஜஸ்ட் கண்ணுக்கு முன்னுக்கு தெரியுது. ஓகே, பட் நான் இதை டேட்டாவை கொடுத்துட்டு சர்ச் பண்ண பிறகு டேட்டா பேஸ்ல போய் தேடி பார்க்குது நான் கேட்ட பேப்பர் இருக்கா இல்லையான்னு சொல்லி. அந்த பேப்பர் இருந்தால் எனக்கு முன்னுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது பாருங்க. அந்த துண்டை செய்யறதுக்கு தான் பிள்ளைகள் நாங்க யாரை யூஸ் பண்ண போறோம்? PHP. இதைத்தான் நாங்க சொல்லுவோம் பேக்எண்ட். கண்ணுக்கு முன்னுக்கு எங்களுக்கு தெரியாது, பட் எங்களுக்கு பின்னுக்கு சர்வரோட சைட்ல எங்களுக்கு டாஸ்க் நடக்கும். சர்வர் சைட்ல வந்து எங்களுக்கு ப்ராசஸ் நடக்கும். என்ன ப்ராசஸ்? நான் கொடுக்குற பேப்பர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்குறது, இருந்தா கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறது. இதெல்லாம் வந்து பேக்எண்டுக்கான ஃபங்க்ஷன். பட் எனக்கு கண்ணுக்கு முன்னுக்கு எதுவுமே அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் எனக்கு தெரியாது. ஃபங்க்ஷன் எல்லாம் தெரியாது யாரு பிள்ளைகள்? ஃப்ரண்ட் எண்ட் ஒன்லி. இப்ப இல்லாத ஒரு பேப்பரை நான் கொடுக்க பாருங்க, இங்க அவைலபிள் இல்லாத சர்ச் பண்ணி பார்த்தா இல்லைன்னு சொல்லி எனக்கு எரர் மெசேஜ் காட்டுது. ஸோ இது யாரு? இது வந்து சர்வருக்கான ரெக்வஸ்ட். கிளியர்? சர்வருக்கான ப்ராசஸ். இப்படி நாங்க பேக்எண்டை கனெக்ட் பண்றது பிள்ளைகள் PHP நாங்க படிப்பதற்கான நோக்கம். எக்ஸாம்பிள், நாங்க ஃபார்ம்ல வந்து டேட்டாவை என்டர் பண்றோம். என்டர் பண்ணிட்டு சப்மிட் பண்ணா அந்த ஃபார்ம் டேட்டாவை கொண்டு வந்து டேட்டா பேஸ்ல நாங்க சேவ் பண்றோம். அல்லது ஃபார்ம்டு டேட்டாவை கொண்டு ஏதாச்சும் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்றேன்.
இப்படியான செயற்பாடு. நாங்க HTML பயன்படுத்தி ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருந்தோம் கடந்த கிளாஸஸ்ல. பட் இந்த கிளாஸஸ் கூடாக நாங்க ஃபார்மை கொண்டு எவ்வாறு டேட்டாவை ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் எடுத்து அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ப்ராசஸ் பண்ண போறோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்னு சொன்னா அந்த பேஜ்ல நாங்க டேட்டா அடிச்சுட்டு சேவ் பண்ணமாக இருந்தா டேட்டா பேஸ்ல போய் சேவ் ஆகும். ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஆக்களை பார்க்கணுமாக இருந்தா தென் அதுக்கு நாங்க குவரி எழுதுவோம். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். இது எங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். லைக் என்ன சொல்றது, HTML போல இல்ல. இங்க நாங்க ஃபுல்லா யூஸ் பண்ண போறது பிள்ளைகள் எங்களோட லாஜிக் தான். லைக் பைத்தன் போல. அதை விட வெரி சிம்பிளானது, அழகான லாங்குவேஜ், பெஸ்டான லாங்குவேஜ். அழகா படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கைஸ் நாங்க வெப்சைட்டை மெயினா 2 விதமா பிரிக்கலாம். ஸோ தேர் ஆர் பேசிக்கலி 2 மெயின் டைப்ஸ் ஆஃப் வெப்சைட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நிலையான வலைத்தளம் அப்படின்னா ஸ்டாட்டிக் வெப்சைட். ரெண்டாவது இயங்கு நிலை வலைத்தளம் அப்படின்னா டைனமிக் வெப்சைட். சில நிறுவனங்களுக்கான வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அதுல கண்டென்ட் அடிக்கடி மாறாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு கதை மாறும். ஸோ இப்படியான வெப்சைட்டை நாங்க சொல்லுவோம் ஸ்டாட்டிக் வெப்சைட். ஆனால் சில சில விதமான வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அதுல காணப்படுற கண்டென்ட் டைம் டு டைம் எங்களுக்கு சேஞ்ச் ஆகி கொண்டிருக்கும். லைக் ஃபேஸ்புக் எடுத்து பாருங்க, இன்ஸ்டாகிராம் எடுத்து பாருங்க, யூடியூப் எடுத்து பாருங்க. அங்க நாங்க யூடியூப்ல போற டைம் எங்களுக்கு கண்டென்ட் மாறுது. ரீஃப்ரெஷ் பண்றேன், ஆட்டோவா மாறுது. எஸ் ஆனோவா? எஸ். இப்ப இந்த சேனல்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வீடியோ இருக்கும். இப்ப இந்த கிளாஸ் முடிய இன்னொரு வீடியோ போடுவேன். ஆட்டோவா அந்த இடத்துல வந்துட்டு இருக்கும். ஸோ கண்டென்ட் ஆட்டோவா மாறுதா இல்லையா? இப்படி டைனமிக்கான கண்டென்ட்டை கொண்ட வெப்சைட்டை நாங்க டிசைன் பண்ணுவோமா இருந்தா அதுக்கு பேரு டைனமிக் வெப்சைட். இது பொதுவா ஃபார்மோட கனெக்ட் ஆகும், டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகும். பட் அராஸை பொறுத்த மட்டும் பாருங்க, அதே மாதிரி eBay பாருங்க, அடிக்கடி எங்களுக்கு அதுல காணப்படுற ப்ராடக்ட் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஃபேஸ்புக்கை பாருங்க, அடிக்கடி எங்களுக்கான அந்த அந்த ஃபீட்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி எங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்டென்ட் மாறிக்கொண்டிருக்கா இல்லையா? இருக்கு. ஸோ இப்படி டேட்டா பேஸோட இன்டராக்ட் ஆகி மாறக்கூடிய கண்டென்ட்டை கொண்ட மாதிரி நாங்க வெப்சைட்டை டிசைன் பண்ணால் அதுக்கு பேர் என்ன? டைனமிக் வெப்சைட். வெரி சிம்பிள் ஒன். ஓகே, எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப eseats.lk அப்படின்னு சொல்லி இருக்கா இல்லையா வெப்சைட் சிடிபில. நாங்க இப்ப அங்க போகணுமா இருந்தா பிள்ளைகள் ஆன்லைன்ல நாங்க சீட்டை ரிசர்வ் பண்றதுக்கான வெப்சைட் இருக்கா இல்லையா? ரைட், ஒரு சிம்பிள் வெப்சைட் பாருங்க. இப்போ இங்க போயிட்டு நாங்க எங்க போக போறோம்னு ஃபர்ஸ்ட்டுக்கு சூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நான் சூஸ் பண்ண பாருங்க, அக்கறை பெற்று. எங்க போறோம்? எக்ஸாம்பிள் நான் கலம்பு போறேன். ஸோ கலம்பு. ரைட், எப்ப போறேன்னா நாளைக்கு போறேன். தென் 18th சர்ச் பஸ்ஸஸ் நான் கொடுக்க பாருங்க. கொடுத்தால் பஸ்ஸஸ் எதுவும் இருந்தா பிள்ளைகள் எனக்கு என்ன காட்டுது பாத்தீங்களா? ரைட், இப்போ நான் புக் சீட்டை கிளிக் பண்ணனா இருந்தா அந்த சீட் எனக்கு புக் பண்ண சொல்லும். எந்த சீட்டுன்னு சொல்லி கேட்கும் பிள்ளைகள். நான் இப்போ 25 நான் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் பண்றேன். ப்ரொசீட் பண்ண பாருங்க, இந்த பேமெண்ட் டீட்டெயில் எல்லாம் அடிக்க சொல்லுது. நான் கன்ஃபார்ம் அந்த ப்ரொசீட் டு பேயை கொடுத்துட்டு பிள்ளைகள் பேமெண்ட் பண்ணனா இருந்தா பேமெண்ட் சக்சஸ் ஆன இந்த டீட்டெயில் எல்லாம் டேட்டா பேஸ்ல சேவ் ஆக எங்களுக்கு சீட் ஆனது ரிசர்வ் ஆகும். கிளியர்? அண்ட் தென் பேமெண்ட்டும் எனக்கு சக்சஸ் ஆகும். ஸோ இப்படியான டாஸ்க் எல்லாம் நாங்க எவ்வாறு பண்றேன்னு சொல்லி தான் பிள்ளைகள் யாரை கொண்டு பார்க்க போறோம்? PHP. வெரி இன்ட்ரெஸ்ட் ஆனது. இப்ப நான் காட்டினது பிள்ளைகள் டைனமிக் வெப்சைட். எப்படி? ஒருவேளை பஸ் எல்லாம் ஃபுல்லா புக் ஆயிட்டுன்னு சொன்னா அந்த பஸ்ல டீடைல் காட்டாது. கிளியர்? அந்த அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் மாறும். பஸ் அவைலபிளா இருந்தா மட்டும்தான் அதுல ஷோ ஆகும். ஸோ இதுக்கு பேர் யாரு பிள்ளைகள்? டைனமிக் வெப்சைட். நிலையான வலைத்தளம் அப்படின்னு சொன்னா பயனர்களுக்கு தகவல்களை வழங்குவதற்காக சாதாரணமாக HTML மொழியை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வலைத்தளம். இதுல பெருசாலாம் நாங்க அப்டேட் பண்ண மாட்டோம். அப்டேட் பண்ணணும்னா இருந்து போட்டு நாங்க ஏதாச்சும் ஒரு அப்டேட்டை கொடுப்போம். ஆனா இயங்கு நிலை வலைத்தளம் டைனமிக் வெப்சைட்ங்கிறது சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அண்டர்லைன் தட். சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட வலைத்தளங்கள் ஆகும். அது என்ன சர்வர் சைட்னு சொன்ன பிள்ளைகள், சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்க்கு மீனிங் இப்படியான மொழிகள் இயங்கணும்னு சொன்னா கண்டிப்பா சர்வர் தேவை. கண்டிப்பா யார் தேவை பிள்ளைகள்? சர்வர் தேவை. பாப்பா நீங்க எல்லாம் நெட்வொர்க் படிச்ச பாட்டி, அழகு 6ல படிச்சிருப்பீங்க. வெப்சைட் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற சர்வருக்கு பேர் என்ன பிள்ளைகள்? வெப்சைட் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற சர்வருக்கு பேர் என்ன? எனிபடி? நெட்வொர்க்ல நீங்க படிச்சிருக்கணுமே. நெட்வொர்க்ல டிவைசஸ் கீழே நீங்க படிச்சிருப்பீங்க. வலைத்தளங்களை சேமித்து வைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சர்வர் கணினிக்கு பேர், ஒரு சர்வியர் கணினிக்கு பேர். யாருமே படிக்கலையா? வெப் சர்வர் அப்படின்னு சொல்லி படிக்கலையா? Web server. வெப் சர்வர்.
அந்த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ங்கிறது பிள்ளைகள் இந்த மொழி எக்ஸிக்யூட் ஆகணுமாக இருந்தா, இந்த மொழியானது ரன் பண்ணணுமாக இருந்தா எங்களுக்கு கண்டிப்பா யார் தேவை? சர்வர் தேவை. சர்வர் இல்லாம இந்த மொழியை நாங்க ரன் பண்ணிடலாது. HTML ரன் பண்றதுக்கு நாங்க சர்வர் போட்டிருந்தோமா? சொல்லுங்க அப்போ. HTML ரன் பண்றதுக்காக நாங்க சர்வர் எதுவும் போட்டிருந்தாங்களா? இல்ல. CSSக்கு போட்டிருந்தாங்களா? இல்ல. ஆனா PHP ரன் பண்ணணும்னா கண்டிப்பா யார் தேவை பிள்ளைகள்? சர்வர் தேவை. சர்வர் இல்லாட்டி எங்களால ரன் பண்ண இயலாது. இவை பயனர்களிடமிருந்து வேண்டுகோளை பெற்று அவர்களுக்கு வலைத்தளத்துடன் இணைக்கப்பட்ட தரவு தளத்திலிருந்து தரவுகளை தேடி பெற்றுக் கொடுக்கும் நோக்குடன் உருவாக்கப்பட்டவை ஆகும். ஸோ டேட்டா பேஸோட இன்டராக்ட் ஆகும். அந்த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கு உதாரணம் பார்க்கலாம் பிள்ளைகள். PHP இருக்கு, அண்ட் தென் ASP இருக்கு, JSP இருக்கு, ஆர் கால்ட் ஃபியூசன், அண்ட் இன்னும் நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு பிள்ளைகள். மோஸ்ட்லி நாங்க யூஸ் பண்றது யாரு? PHP. ஓகே. ஸோ ஸ்டாட்டிக் வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சர்வர்ல வந்து வெப்சைட் இருக்கும் பிள்ளைகள். நாங்க வெப்சைட்டை வந்து HTML பயன்படுத்தி ரன் பண்ணி வச்சிருப்போம், எழுதி வச்சிருப்போம். அந்த அந்த வெப்சைட்டை நாங்க அக்சஸ் பண்ணக்குள்ள சிம்பிளா அங்கட ப்ரௌசர்ல வந்து டிஸ்பிளே ஆகுது. ஆனா டைனமிக் வெப்சைட் அப்படி இல்லை. நாங்க ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுத்தா அந்த ரெக்வஸ்டோட PHP கோட் எதுவும் இருக்கான்னு பார்க்கும். PHP கோட் இருந்தா அது எக்ஸிக்யூட் ஆகும். அதுல டேட்டா பேஸோட கனெக்ஷன் இருந்தா டேட்டா பேஸுக்கு போயிட்டு அங்கிருந்து குவரிக்கான பதில் எடுத்து திரும்ப அதை யாருக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும்டா? கிளைண்ட்டுக்கு. அப்படி டேட்டா பேஸோட இன்டராக்ட் ஆகக்கூடிய வெப்சைட் நாங்க டெவலப் பண்ணுவோம்டா பிள்ளைகள். இதுக்கு பேர் தான் டைனமிக் வெப்சைட். கிளியர்? ரைட். ஸோ PHP அப்படின்னு சொன்னா என்ன? PHPக்கு மீனிங் ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். The PHP hypertext preprocessor is a programming language. Underline that, programming. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொன்னாலே பிள்ளைகள் அங்கே ஒரு லாஜிக் அப்படி ஆகும். லாஜிக்னு சொன்னா நாங்கள் கூட்டல் கழித்தல் செயற்பாடு, கம்பேரிஷன் செயற்பாடு, அதோட இது பெருசா அல்லது அதுக்கு இது சமனா இருக்கா? ஸோ இப்படி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அங்கே லாஜிக் அப்படி ஆகும் பிள்ளைகள். ஸோ இஸ் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தட் அலோஸ் வெப் டெவலப்பர் டு கிரியேட் டைனமிக் கண்டென்ட் தட் இன்டராக்ட் வித் டேட்டா பேசஸ். ஓகே. டேட்டா பேஸோட இன்டராக்ட் ஆகக்கூடிய டைனமிக்கான கண்டென்ட்டை தயாரிப்பதற்காக, அவ்வாறான வெப்சைட்டை தயாரிப்பதற்காக நாங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொழிக்கு பேர் தான் PHP. ஸோ PHP இஸ் பேசிக்கலி யூஸ் ஃபார் டெவலப்பிங் வெப் பேஸ்ட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். அது என்ன வெப் பேஸ்ட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்? எங்களோட போன்ல நாங்க ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். PHP-யை பயன்படுத்தி நாங்க வெப்சைட்டு கூட ரன் பண்ணக்கூடிய ஆப்ஸை நாங்க தயாரிக்கலாம். எக்ஸாம்பிள், நாங்க கூகுள் டிரைவ் பார்த்துருக்கோமா இல்லையா? கூகுள் டிரைவ்ல பாருங்க, கூகுள் டிரைவ் நாங்க ஆப்பும் போடலாம் அல்லது வெப்சைட்டு கூடவும் அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம். ஸோ இப்படி நாங்க வெப்சைட்டு கூடாக ப்ரௌசர்ல சாஃப்ட்வேர் மாதிரி நாங்க செஞ்சு அதை ரன் பண்ணுவோமா இருந்தால் அதுக்கு பேர் என்ன? வெப் அப்ளிகேஷன். ஸோ PHP குறிமுறைகள் சேவையகங்களில் செயற்படுத்தப்படும் அதேவேளை அவற்றின் பெறுபேறுகள் உலாவியில் HTML-இல் காட்சிப்படுத்தப்படும். எஸ். இப்ப நாங்க பார்த்தோமே அந்த சீட்டை புக் பண்ற வெப்சைட், அங்க நான் எழுதின PHP குவரி, அவங்க எழுதி வச்ச PHP குவரி அவங்களோட சர்வர்ல ரன் ஆயிருக்கும். ரிசல்ட் எங்க டிஸ்பிளே ஆகுது பிள்ளைகள்? HTML கோடாக ப்ரௌசர்ல டிஸ்பிளே ஆகுது. ஓகே. ஒரு PHP கோப்பானது ஒரு 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 PHP ஃபைலுக்குள்ள பிள்ளைகள் நாங்க ஏராளமான HTML கோடிங், CSS கோடிங், அதே மாதிரி JavaScript கோடிங் மற்றும் ஏனைய PHP கோடை நாங்க எம்பெட் பண்ணலாம். பிரச்சனை இல்லை. PHP files can contain text, HTML, CSS, JavaScript and PHP codes. HTML எக்ஸ்டென்ஷன் வந்து .html, CSS-க்கு வந்து .css அந்த மாதிரி PHP-க்கான எக்ஸ்டென்ஷன் என்ன? .php. இது பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு திறந்த மூல ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் ஸ்கிரிப்டிங் மொழி ஆகும். PHP ஆனது சேவையகத்தில் செயல்படுத்தப்படுகின்ற மொழி என்பதனால் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் என அழைக்கப்படும். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு யார் தேவை? சர்வர் தேவை. சர்வர் இல்லாட்டி பிள்ளைகள் நாங்க இதை ரன் பண்ண இயலாது. அப்ப PHP-யை பயன்படுத்தி நாங்க என்ன மாதிரியான செயற்பாடெல்லாம் பண்ணலாம்? நாங்க டைனமிக்கான கண்டென்ட்டை கொண்டு வெப் பேஜை நாங்க உருவாக்கலாம். ஓகே. நாங்க ஃபைலை வந்து ஓபன் பண்ணி, ஃபைலை ரீட் பண்ணி, ஃபைலை நாங்க ரைட் பண்ணலாம். ஃபார்ம் மூலம் நாங்க டேட்டா வந்து கலெக்ட் பண்ணலாம். கூகுள் ஃபார்ம்ல அனுப்புவாங்களே, ஃபீட்பேக் ஃபார்ம்ல அனுப்புவாங்களே, நீங்க ஃபீட்பேக் எல்லாம் கொடுப்பீங்க. அதை அவங்க ஸ்டோர் பண்ணி எடுக்காங்களே இல்லையா? டேட்டாவை கலெக்ட் பண்ணி எடுக்காங்களே இல்லையா? இது மாதிரி நீங்களும் என்ன செய்யலாம்? ஃபார்மை கிரியேட் பண்ணி ஃபார்மு கூடாக டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். அதே போல PHP ஆனது குக்கீஸ் கோப்புகளை அனுப்புதல் மற்றும் பெற்றுக்கொள்ளலை மேற்கொள்ளும். எல்லாம் நாங்க பார்ப்போம். டேட்டா பேஸ்ல நீங்க தரவுகளை சேர்க்கலாம், தரவுகளை நீங்க எடுக்கலாம், தரவுகளை நீங்க அப்டேட் பண்ணலாம், அழிக்கலாம். அதே மாதிரி யூசர் கண்ட்ரோலை நீங்க வழங்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு தான் அந்த பேஜை நீங்க அக்சஸ் பண்ற மாதிரி, லாகின் பேஜை தயாரிக்கிற மாதிரி. ஓகே.
அதே மாதிரி டேட்டாவை நீங்க என்கிரிப்ஷன் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் பிள்ளைகள். பாஸ்வேர்டை நாங்க நேரடியா 1 2 3 4 சேவ் பண்ணாம அந்த 1 2 3 4 நீங்க அடிக்கிறத என்கிரிப்ஷன் பண்ணி ஸ்டோர் பண்ற மாதிரி டேட்டா என்கிரிப்ஷனை கூட யாரை பயன்படுத்தி பண்ணலாம்? பிஹெச்பியை. ஸோ இப்படியான நிறைய டாஸ்கை பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் பிஹெச்பி. வெரி சிம்பிள், அழகா படிச்சுக்கோங்க. பிஹெச்பிக்கான அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா பிள்ளைகள், இது எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் ரன் பண்ணும். ஓகே, ஸோ பிஹெச்பி ரன்ஸ் ஆன் வேரியஸ் பிளாட்ஃபார்ம் லைக் விண்டோஸ்ல, லினக்ஸ்ல, யூனிக்ஸ்ல, மெக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல எக்ஸெட்ரா. அதே மாதிரி வித்தியாசமான சேவையக கணினிகளோட இணைந்து தொழிற்படக்கூடியது. வெப் சர்வர்ல ஃபேமஸான எக்ஸாம்பிள் யாரு? அப்பாச்சி சர்வர். அதே போல இன்னைக்கு ஏராளமான டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகும். MySQL டேட்டா பேஸ், ஓகே, SQL டேட்டா பேஸ், இப்படி ஏராளமான டேட்டா பேஸோட சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் யாரு? பிஹெச்பி. அதே மாதிரி பிஹெச்பி வந்து ஃப்ரீ ஆனது. ஓகே, ஸோ பிஹெச்பி ஆனது கற்பதற்கு இலகுவாக அமைவதுடன் சேவையகங்களில், உலாவியில் வினைத்திறனாக தொழிற்படக்கூடியது. வெரி சிம்பிள் ஒன். பிஹெச்பி இணைய பக்கங்கள் இணையதளத்தில் தொழிற்படும் விதம். இது பேசிக்கான நாலேஜ் பிள்ளைகள். நாங்கள் அழகு 6லையும் படிச்சிருப்போம். இதை நீங்க ஒருக்கா வாய்ச்சி பாருங்க. ஜஸ்ட் நோட்ஸ் தானே, வாய்ச்சி பாருங்க, விளங்காட்டி கேட்டுக்கோங்க. நாங்கள் கோடிங் பாட்டுக்கு வருவோம். ரைட். ஸோ கைஸ், பிஹெச்பிக்கான பண்புகளை பார்த்துக்கொள்ளுங்க. எளிமையானது, வினைத்திறனானது, பாதுகாப்பானது, ஃபிளெக்சிபிலிட்டி, ஃபெமிலியாரிட்டி, நிறைய இருக்கு, பார்த்துக்கோங்க. ரைட். இன்னைத்தான் நாங்கள் பாடத்துக்கு வர பிள்ளைகள், அழகா பார்த்துக்கோங்க. ஸோ பிஹெச்பியை பயன்படுத்தி நாங்கள் சாஃப்ட்வேரை தயாரிக்கணுமாக இருந்தா, ஒரு வெப் அப்ளிகேஷன் நாங்கள் தயாரிக்கணுமாக இருந்தா, வளமையை போல பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு கோடிங் எழுதுறதுக்கு ஒரு பிளெயினான டெக்ஸ்ட் எடிட்டர் தேவை. நோட் பேடோ அல்லது நோட் பேட் பிளஸ் பிளஸோ அல்லது VS கோடோ அல்லது ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தேவை. அது நாங்கள் கோடிங்க பண்றதுக்கு. அதுல உங்களுக்கு இஷ்யூ இல்லை. ரைட். ரெண்டாவது, நாங்க பண்ற கோடிங்குக்கான அவுட்புட்டை பார்க்கணும்னா எங்க கிட்ட ப்ரௌசர் தேவை. நாங்க மோஸ்ட்லி யூஸ் பண்றது யாரு? கூகுள் குரோம். அதுவும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இங்க ஒரு இஷ்யூ இருக்கு. நாங்க பிஹெச்பியை ரன் பண்ணணும்னா பிஹெச்பி ஆனது சர்வர்ல ரன் ஆகும். எஸ் ஆனோவா? எஸ். ஸோ நீங்க சர்வர் டவுன்லோட் பண்ணணும் பிள்ளைகள். சர்வரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேணும். நீங்க விண்டோஸ் யூசரா இருப்பீங்களா இருந்தா, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸுக்கான OS யூசரா இருப்பீங்களா இருந்தா, BAMP அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. WAMP, BAMP. இது ஒரு விதமான வெப் சர்வர் பிள்ளைகள், BAMP. ஓகே, அது ஒஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அது ஐகான் வந்து இப்படி இருக்கு. இதான ஐக்கன்ஸ். இந்த ஐக்கன்ல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு பிங்க் கலர்ல W போட்ட மாதிரி இருக்கும். ஓகே, இது BAMP-க்கான ஒஃபீஷியல் வெப்சைட். இதுல லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா பிள்ளைகள் BAMP-க்கான போட்டிருப்பாங்க. நீங்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அல்லது டைரக்டா வந்து நீங்க என்ன செய்யலாம்னா டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ரைட். ஸோ அல்லது இன்னும் ஒரு சர்வர் இருக்கு பிள்ளைகள், அதுக்கு பேர் ZAMP அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வர். XAMPP, ZAMP. ரைட். இது அப்பாச்சி ஆர்கனைசேஷன் ஒரு சர்வர், ZAMP. நீங்க BAMP யூஸ் பண்ணலாம், ZAMP யூஸ் பண்ணலாம், உங்களோட இருப்போம். நான் யூஸ் பண்ணது யாரு? ZAMP. எனக்கு பிடிச்சது, நான் அதனால யூஸ் பண்றது யாரு? ZAMP. காரணம் பிள்ளைகள், இதை கெப்பாசிட்டி குறையாது. அது கிட்டத்தட்ட 700 MB கிட்ட வரும் டவுன்லோட் பண்றதுக்கு. இது ஜஸ்ட் வந்து 149 MB தான். அதுலயும் உங்களுக்கு இது கொஞ்சம் பெஸ்ட். ரீசன், BAMPங்கிறது பிள்ளைகள் விண்டோஸ். ஃபர்ஸ்ட் என்னத்தை மென்ஷன் பண்ணுது? விண்டோஸ். அதே மாதிரி நான் லினக்ஸுக்கு பாவிக்க போறேன்டா, இங்க விண்டோஸுக்கு BAMP இருக்கிற மாதிரி லினக்ஸுக்கு யார் இருக்கு? லேம்ப் இருக்கும் பாருங்க. லேம்ப் என்ன சொல்லுமெண்டா பிள்ளைகள்? லினக்ஸ். மெக் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மேம்ப் இருக்கும் பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வார்த்தை யாரை இருக்குமெண்டா OS மென்ஷன் பண்ணுது. விண்டோஸுக்கானது, லினக்ஸுக்கானது, மெக்குக்கானது. BAMP சொன்ன பிள்ளைகள் விண்டோஸ், அப்பாச்சி சர்வர், இது வெப் சர்வர், அண்ட் தென் MySQL நாங்க ரன் பண்ணலாம். அதே டைம் PHP கோட் ரன் பண்ணலாம். ஓகே, இது BAMP. லேம்ப பாத்தீங்கன்னா லினக்ஸ்ல அப்பாச்சி, MySQL, PHP. BAMP சொன்னா மெக்ஓஎஸ்ல அப்பாச்சி, MySQL, PHP. ஆனா ZAMPல பாருங்க, எக்ஸ் என்னத்தை குறிப்பிடுன்னு சொன்ன பிள்ளைகள் கிராஸ் பிளாட்ஃபார்ம். தட் மீன்ஸ் எந்த ஒரு ஓஎஸ்லயும் ரன் ஆகும். ஸோ நீங்க ZAMPல ஃபெமிலியர் ஆகிருக்கும். அதை நீங்க விண்டோஸுக்கு ரன் பண்ணலாம், லினக்ஸுக்கும் ரன் பண்ணலாம், மெக்ஓஎஸ்க்கு ரன் பண்ணலாம், எந்த ஒரு ஓஎஸ்லயும் நீங்க ரன் பண்ணலாம். ஓகே, அதான அந்த எக்ஸோட மீனிங். கிராஸ் பிளாட்ஃபார்ம், அப்பாச்சி, MySQL, பேர்லும் ரன் பண்ணலாம், பேர்ல், அண்ட் தென் PHP ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதனால நான் யூஸ் பண்றது யார் பிள்ளைகள்? ZAMP. ZAMP தான் யூஸ் பண்ணணும் இல்லை, நீங்க விரும்பினால் யாரை யூஸ் பண்ணலாம்? BAMP. அது உங்களோட விருப்பம். இது வெப் சர்வர். ஜஸ்ட் வெப் சர்வருக்கான சாஃப்ட்வேர் அது.
அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணினால் குறித்த டைம்ல எங்களோட கணினி யாராக மாறும்? வெப் சர்வராக மாறும். அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. சரியா? ஆல்ரைட். ஸோ கைஸ், நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு டவுன்லோட் பண்ணிட்டேன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி வளமையை போல இன்ஸ்டால் பண்ணி கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ நான் உங்களுக்கு 1 by 1 டீச் பண்ண போறேன். ஓகே, ஃபைன். ஸோ கைஸ், நீங்க ஸ்டார்ட்டுக்குள்ள போயிட்டு சர்ச்சை கொடுத்துட்டு சர்ச் பண்ணுங்க ஜாம்ப் அப்படின்னு சொல்லி. உங்களோட ஜாம்புக்கான கண்ட்ரோல் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா உங்களோட ஜாம்புக்கான கண்ட்ரோல் பேனல் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல பாருங்க, எங்களுக்கு சர்வீசஸ் இருக்கு, அப்பாச்சி இருக்கு, MySQL இருக்கு, ஃபைல்ஸில்லா, மேர்குரி, டாம்கேட் எல்லாம் இருக்கு. இதுல வெப் சர்வர் வந்து அப்பாச்சி, டேட்டா பேஸுக்கான சர்வர் வந்து MySQL சர்வர். ஓகே, எங்களுக்கு இப்போதைக்கு நாங்க டேட்டா பேஸை கனெக்ட் பண்ண போறது இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க PHP கோடை தான் வந்து ரன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ கைஸ், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் அப்பாச்சி சர்வர். ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு அதுக்கு நீங்க பாருங்க, ஸ்டார்ட்ன்றது கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டார்டிங் ஆகும் எலோவில் இருக்கும். ஸ்டார்ட் ஆனால் எங்களுக்கு கிரீனுக்கு மாறும், ரெட்ல இருக்க மாட்டேன், எரர் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ரைட். ஸோ எங்களுக்கு இப்போ கிரீன் ஆயிட்டு, தட் மீன்ஸ் எங்களுக்கு ரன் ஆயிட்டு. ஓகே, நான் இப்போ யார் ரன் பண்ணிட்டேன்? அப்பாச்சி சர்வர் ஆன் பண்ணிட்டேன். தென் க்ளோஸ். டன். இப்போ நாங்க கோட் எழுத போறோம் பிள்ளைகள், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கோட் எழுத போறோம். ஃபைலுக்குள்ள போயிட்டு நியூ ஃபைல் எடுக்கும் பாருங்க, நியூ டெக்ஸ்ட் ஃபைல். டன். இந்த ஃபைலை நான் சேவ் பண்ண போறேன். ஸோ ஃபைலுக்குள்ள போயிட்டு சேவ். நான் சேவ் பண்ண போற இடத்தை பார்த்துக்கோங்களா, டெஸ்க்டாப்ல வளமையான எங்களோட கிளாஸ் 24 ஃபோல்டர். இதுக்குள்ள போயிட்டு நான் சர்ச் பண்ண போறேன் பாருங்க, சேவ் பண்ண போறேன். ஃபைலுக்கு பேர் test.php. நல்லா கவனிச்சுக்கோங்க, test.php அண்ட் தென் சேவ். சேவ் பண்ண பாருங்க, அதுக்கான குறியீடு எனக்கு மாறிடும் பிள்ளைகள், PHP கேட்ட மாதிரி. எஸ் அனுவா? எஸ். ஸோ நான் மினிமைஸ் பண்ணிட்டு எங்களோட கிளாஸ் 24 ஃபோல்டர் ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணி பார்த்த பிள்ளைகள் இதை பாருங்க, test.php என்று சொல்லி இருக்கு. ஃபைன். இங்க PHP கோடிங்குக்குள்ள நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒரு PHP கோடுக்குள்ள நீங்க HTML கோட் அடிக்கலாம், CSS கோட் அடிக்கலாம், ஜாவா ஸ்கிரிப்டுக்கான கோடும் அடிக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த PHP நாங்க ஸ்டார்ட் பண்றது பிள்ளைகள், HTML ஸ்டார்ட் பண்ணுவோம் எப்படி? நாங்க இப்படித்தான் HTML ஸ்டார்ட் பண்றது நாங்க. ரைட். அதே மாதிரி HTML முடிக்கிறது எப்படி? இப்படி. அதே போல ஒரு PHP கோடை நாங்க ஸ்டார்ட் பண்றது பிள்ளைகள், பிராக்கெட் போட்டுட்டு அண்ட் தென் கொஸ்டின் மார்க் கேட்போம், அண்ட் தென் PHP. நான் ஜூம் பண்றேன். சி, இல்ல பாத்துக்கோங்க, இல்லாட்டி நான் அங்க போயிட்டு ஜூம் பண்றேன். Give me a second. File and then preference and then settings. Font size மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றேன் 24க்கு. உங்களுக்கு ஈஸியா பார்க்கல பண்ணிக்கிறேன். ரைட். PHP கோட நாங்க ஸ்டார்ட் பண்ண விதம் பாருங்க, இந்த பிராக்கெட் போட்டு கொஸ்டின் மார்க் அண்ட் தென் PHP. முடிக்கிறது எப்படின்னு சொன்ன பிள்ளைகள், கொஸ்டின் மார்க் அண்ட் தென் பிராக்கெட். இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் போட்டு இதங்கட PHP-க்கான ஆரம்பம், இதங்கட PHP-க்கான முடிவு. இதுக்குள்ளதான் நாங்க PHP கோட் எழுதுவோம். கிளியரா உங்களுக்கு? இதுக்குள்ளதான் நாங்க PHP கோட் எழுதுவோம். பைத்தன் மாதிரி இன்டென்ட் எல்லாம் முக்கியம் இல்லை, இன்டென்டேஷன் எல்லாம் பாக்குறல, இன்டென்ட் எல்லாம் தேவையில்ல, எப்படி எழுதினாலும் ஒன்றுதான், பிரச்சனையே இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க பிள்ளைகள். இப்போ பைத்தன்ல வந்து நாங்க அவுட்புட்டை பார்க்கணும்னா என்ன கமாண்டை நாங்க கொடுப்போம், என்ன மெத்தட் யூஸ் பண்றது? பைத்தன்ல ஏதாச்சும் ஒரு வெளியீட்டை நாங்க பார்க்கணும்னா பிரிண்ட் என்கிற கட்டளையை நாங்க பாய்ப்போம். இங்க PHP-ல நாங்க அவுட்புட்டை காட்டுறதுக்காக பிள்ளைகள் எக்கோ அப்படின்னு சொன்னதை யூஸ் பண்ணுவோம். என்னது? எக்கோ. எக்கோ என்கிறது ஒரு மெத்தட், PHP-ல அவுட்புட்டை காட்டுறதுக்கான ஒரு மெத்தட். இன்வெர்டட் கமாக்கு உங்களோட மெசேஜை வந்து பாஸ் பண்ணுங்க. ஹலோ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன், ஹலோ வேர்ல்டு. அண்ட் தென் PHP-ல எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் முடியும் போது கண்டிப்பா நாங்க தொங்கல்ல செமிகோலன் வைக்க வேணும். திஸ் இஸ் கம்பல்சரி ஒன். எப்படி? அவுட்புட்டை காட்டணுமாக இருந்த பிள்ளைகள் எக்கோ ஸ்பேஸ் விட்டு என்னத்தான் நாங்க அவுட்புட் பண்ண போறோமோ அதை நீங்க போடுங்க. சிங்கிள் இன்வெர்டட் கமாக்குள்ள ஒரு டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள. நான் ஹலோ வேர்ல்ட் போட்டிருக்கேன் பாருங்க. ரைட். அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு முடியும் பொழுது நாங்க யாரை போடணும் தொங்கல்ல? செமிகோலன். திஸ் இஸ் கம்பல்சரி ஒன். சரியா? இப்போ நான் ஃபைலுக்குள்ள போயிட்டு சேவ் பண்றேன் பாருங்க. ஃபைல போயிட்டு சேவ் அண்ட் தென் ரன் பண்றேன்னு சொன்ன பிள்ளைகள் நாங்க டபுள் கிளிக் பண்ணிடலாது. ஓகே, இதான் என்ன ப்ரௌசர். நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பார்க்க என்ன நடக்க வந்து பார்ப்போம். பண்ணி பார்த்த பாருங்க, அவுட்புட் காட்டாது பாருங்க. ஃபைல் எனக்கு லோட் பண்ணிட்டேன், பட் அவுட்புட் காட்டல பிள்ளைகள். வை?
ரீசன் நல்லா கவனிச்சுக்கோங்க. நாங்க பார்த்தோம் PHPங்கிறது சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். மீனிங் அது சர்வர்ல தான் ரன் ஆகும். ரைட். நான் எங்க சேவ் பண்ணியிருக்கேன் பிள்ளைகள்? டெஸ்க்டாப்ல. எங்க சேவ் பண்ணியிருக்கேன்? டெஸ்க்டாப்ல. அப்ப டெஸ்க்டாப்ங்கிறது சர்வருக்கான லொகேஷனா? நோ. சர்வருக்கான லொகேஷன் இல்ல. இதை நான் சர்வருக்குள்ள ஸ்டோர் பண்ணணும். சர்வர் ஃபைல் எங்க இருக்குன்னா பிள்ளைகள், உங்களோட திஸ் பிசி இருக்கு தானே, திஸ் பிசி. இந்த திஸ் பிசியை நீங்க ஓபன் பண்ணினால் அதுக்குள்ள ஓகே, அதுக்குள்ள லோக்கல் டிஸ்க் சி அப்படின்னு சொல்லி இருக்குமா இல்லையா, உங்களோட சி டிரைவ். அந்த சி டிரைவை நீங்க ஓபன் பண்ணுங்க. அந்த சி டிரைவுக்குள்ள ஜாம்ப் அப்படின்னு சொல்லி நீங்க ஜாம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா ஜாம்ப், அல்லது பேம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா பேம்ப் இருக்கும். ரைட். இந்த ஜாம்ப் ஃபோல்டருக்குள்ள பிள்ளைகள் htdocs அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க. htdocs இதுதான் சர்வருக்கான லொகேஷன். எது? திஸ் பிசிக்குள்ள லோக்கல் டிஸ்க் சிக்குள்ள லோக்கல் டிஸ்க் சிக்குள்ள ஜாம்புக்குள்ள htdocs. அப்ப நாங்க இன்னும் வந்தோமா இல்லையா இந்த பாத்? எங்க சிக்குள்ள, அதே மாதிரி சாம்புக்குள்ள, htdocsக்குள்ள வந்தோமா இல்லையா? ரைட். இந்த பாத்தை நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி. எப்படி? லோக்கல் ஹோஸ்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களோட ப்ரௌசர்ல போயிட்டு, உங்களோட வெப் ப்ரௌசர்ல போயிட்டு மேலுக்கு URL-ல லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு நீங்க என்டர் பண்ணீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு என்ன ஓபன் ஆகும் பாருங்க. வெல்கம் டு ஜாம்ப். ஸோ ஜாம்ப்ட ஃபர்ஸ்ட் ஓப்பன், உங்களோட ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது எங்க? லோக்கல் ஹோஸ்ட்டுக்குள்ள. பிகாஸ் நாங்க எங்க ரன் ஆகும்னு சொன்னா பிள்ளைகள், லோக்கல் லோக்கல் ஹோஸ்ட் வந்து எங்க மூவ் ஆகும்னா htdocsக்குள்ள. நான் சொல்லியிருக்கேன் இண்டெக்ஸ் வந்து ஓட்டோவா ரன் ஆகும்னு சொல்லி. இன்கேஸ் இந்த இண்டெக்ஸ்ல பேரை நான் சேஞ்ச் பண்றேன், இண்டெக்ஸ் 2 போடுறேன். எகைன் நான் லோக்கல் ஹோஸ்ட் லோட் பண்ண பாருங்க என்ன லோட் ஆகும்னு சொல்லி. அந்த டைரக்டரியை தானே காட்டுது பாத்தீங்களா? ரைட். ஸோ எங்களுக்கு ஃபர்ஸ்டா லோட் ஆக வேணும்னு சொன்ன பிள்ளைகள் அதுக்கு நாங்க பேர் எப்படி போறோம்? இண்டெக்ஸ். அப்ப எனக்கு லோட் ஆனது என்ன ஃபைல்? index.php ஃபைல். இப்ப எகைன் நான் லோட் பண்றேன் பாருங்க. சி எனக்கு என்ன ஓப்பன் ஆயிருக்கு? இந்த பேஜ். ஸோ இதுக்குள்ள எங்கட ப்ராக்டிக்கலா பண்ணுன்னு சொல்லி பிள்ளைகள் நான் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் எடுக்க போறேன். ஸோ ரைட் கிளிக் அண்ட் தென் நியூ அண்ட் தென் ஃபோல்டர். உங்களோட கிளாஸுக்கு நாங்க எப்படி வைப்போம்? AL என்று வைப்போமா? ஓகே, நான் கொடுக்க பாருங்க. AL டன். சிம்பிள் நாங்க செட் பண்ணுவோம் AL. இது உங்களுக்காக நான் அடுத்த ஃபோல்டர். இதுக்குள்ளதான் நான் அந்த ஃபைலை வந்து ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ கைஸ், எங்களுக்கான அந்த ஃபைல் இருக்கு தானே, இந்த ஃபைல் test.php அப்படியே மூவ் பண்றேன் நான் யாருக்குள்ள? AL-க்குள்ள. டன். கிளியர்? ஸோ இவர் அக்சஸ் பண்ற மெத்தட் பிள்ளைகள் லோக்கல் ஹோஸ்ட். லோக்கல் ஹோஸ்ட் யாரை கால் பண்ணுமெண்டா ஜாம்புக்குள்ள htdocs. இப்போ htdocsல நான் யாருக்குள்ள போகணும்? AL ஃபோல்டர். தென் ஸ்லாஷ் பண்ணி AL ஸ்லாஷ் பண்ணி test.php. ஸோ ஸ்லாஷ் பண்ணி test.php and then hit enter. See, இப்போ எனக்கு என்ன விளங்குது பிள்ளைகள்? Hello world. Is it okay now? Clear? Clear-ஆ? ஸோ நாங்க சேவ் பண்றது எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட்ல கொஞ்சம் உங்களுக்கு சிக்கலா இருக்கும். லோக்கல் டிஸ்க்குள்ள, சாம்புக்குள்ள, htdocsக்குள்ள நீங்க ஒரு ஃபோல்டர் எடுங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள உங்களோட ஃபைலை ஸ்டோர் பண்ணுங்க. தென் கால் நீங்க பண்ண வேண்டிய மெத்தட் லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் உங்களோட ஃபோல்டர் நேம் ஸ்லாஷ் உங்களோட ஃபைல் நேம். தட்ஸ் இட். கிளியர்? ரைட். இப்போ இந்த ஹலோ வேர்ல்டுல பிள்ளைகள் எக்கோ பண்ணோமா இல்லையா? பிரக்கெட் போட்டா சரியா புரியான்னு பார்ப்போம். ஸோ நான் அப்படியே இவரை கட் பண்ணி இவருக்குள்ள பேஸ்ட் பண்றேன். தென் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. பிழை இல்லை. ஓகே, நல்லா நோட் பண்ணுங்களா? பிழை இல்லை. ஆனா பைத்தன்ல பிரிண்டுக்கு நாங்க பிரக்கெட் போடாட்டி பிழை. இங்க பிழை இல்லை. இங்க நாங்க போடுறதே இல்லை பிரக்கெட். ரைட். பைத்தன்ல பிரிண்டுக்கு நாங்க சிம்பிள் பிரிண்ட் தான் கொடுக்கணும். கேபிட்டல் எல்லாம் P போட்டோம்னா ஒர்க் பண்ணாது. காரணம் அது கேஸ் சென்சிட்டிவ். எஸ் ஆனவா? கேஸ் சென்சிட்டிவ். பட் PHP கமாண்ட் ஆனது கேஸ் சென்சிட்டிவ் இல்ல. கமாண்ட் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ் அல்ல. நான் எக்கோவை ஃபுல்லா மாத்தி எல்லாம் அடிக்க பாருங்களேன். எக்கோ தென் ரீஃப்ரெஷ் பண்ற பாருங்களேன். பாருங்க, எரரை காட்டல. காரணம் பிள்ளைகள் நீங்க கேபிட்டல் சிம்பிள் எல்லாம் வந்து தாக்கம் செலுத்தாது. கேபிட்டல் சிம்பிள் எல்லாம் கவலைப்படையும் தேவையில்ல. எப்படியும் வெளியிட்டு போகலாம் PHP கோட. பட் பைத்தன்ல கேபிட்டல் சிம்பிள் எங்களுக்கு கண்டிப்பா முக்கியம் பிள்ளைகள். பட் PHPக்கு அப்படி இல்லை. நீங்க எப்படியும் போடலாம். தட்ஸ் இட். இப்போ கீழுக்கு இன்னொரு எக்கோ போறோம் பாருங்களேன். எக்கோ உங்களோட விருப்பம் தானே. எக்கோ ஹாய் அப்படின்னு சொல்லி போடுறேன். சரியா? டன். இப்போ நாங்க ரீஃப்ரெஷ் பண்ணுவோம் பாருங்க. ரீஃப்ரெஷ் பண்ணுவோம்.
எக்கோ பண்றோம் ஃபைலுக்குள்ள போயிட்டு அண்ட் தென் சேவ் சாரி தென் நாங்க அந்த ஃபைலை லோட் பண்ணலையே ஓப்பன் ஃபோல்டர் we are open folder and the locality samp and then சாம்புக்குள்ள அங்கே ஸ்டோர் பண்ணியிருந்தோம் htdocs-க்குள்ள ஏலன ரைட் செலக்ட் ஃபோல்டர் நாங்க பழைய ஃபைல்ல ரன் பண்ணிட்டோம் ரைட் test.php டன் இங்க பாருங்க நான் bracket போடுறேன் சி bracket போடுறேன்னா bracket போட்டிருக்கு அந்த bracket-க்குள்ளே வேற பேஸ்ட் பண்றேன் பாருங்க பேஸ்ட் பண்ணிட்டு பிள்ளைகள் இப்போ ரன் பண்றேன் ஒர்க் பண்ணுது பாத்தீங்களா ரைட் கேஸ் சென்சிட்டிவ் காட்டுறேன் பாருங்க இப்போ நான் எக்கோவுக்கு பதிலா மாறியெல்லாம் நான் போடுறேன் எக்கோ சேவ் பண்றேன் அண்ட் தென் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க ஒர்க் பண்ணுது இப்போ இதுக்குள்ள இன்னும் ஒரு எக்கோ போடுறேன் பாருங்க எக்கோ ஹாய் அப்படின்னு சொல்லி போடுறேன் தென் சேவ் பண்ணி போட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க ஹாய் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா ஹலோ வேர்ல்ட் அதுக்கு பக்கத்துல ஹாய் நீங்க கேட்கலாம் நான் ரெண்டாவது ஆன எக்கோ கொடுத்தேன் ஏன் பக்கத்துல வந்திருக்குது வெப்சைட் அடுத்த லைன் போகணும் அப்படியே நாங்க பிரேக் பண்ணணும் ஸோ பிரேக்கை நாங்க எப்படி அடிக்கிற எக்கோ இன்வெர்டர் கமாக்குள்ள HTML டெக்கை டைப் பண்ணுங்க எங்களோட டெக்கோட பேர் என்ன பிரேக் டெக் சிம்பிள் அண்ட் ரீஃப்ரெஷ் பண்ணா அடுத்த லைனுக்கு இறங்கும் பாத்தீங்களா ஒரு PHP-க்குள்ள நாங்க HTML கோடை ரன் பண்ணலாம் எத்தனை PHP கோட் இருந்தாலும் நீங்க ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம் பிள்ளைகள் பிரச்சனையே இல்லை கிளியர் இப்போ எக்ஸாம்பிள் நான் எவ்வளோத்தையும் கிளியர் பண்ண வாங்கலேன் அவ்வளோத்தையும் கிளியர் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன் இதுக்குள்ள நான் HTML கோட் எடுக்கலாம் சி இதுக்குள்ள வந்து நான் H1ல ஹாய் அப்படி என்று டைப் பண்றேன் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க ஹாய் காட்டுது இப்ப இதுக்குள்ள நான் PHP கோடை ஸ்டார்ட் பண்றேன் PHP ஸ்டார்ட் பண்ணி PHP முடிக்கேன் ஓகே PHP முடிக்கேன் ஸோ இதுல நான் எக்கோ பண்றேன் பாருங்க ஹலோ தட்ஸ் இட் அண்ட் தென் மறக்காம தொங்கல்ல செமிகோலோன் இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க ஹலோ எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு ரைட் ஸோ நீங்க PHP வந்து எங்கேயும் யூஸ் பண்ணலாம் பிள்ளைகள் ஸ்டார்ட்ல நாங்க பயன்படுத்தணும் இல்ல HTML-க்குள்ளேயும் நீங்க PHP-யை பயன்படுத்தலாம் PHP-க்குள்ளேயும் நீங்க HTML-ஐ பயன்படுத்தலாம் CSS-ஐ பயன்படுத்தலாம் எத்தனை PHP கோடை வேணும்னாலும் நீங்க ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம் கிளியரா இப்போ உங்களுக்கு இஸ் இட் கிளியர் நவ் பட் PHP கோடை நாங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அது கண்டிப்பா யாருக்குள்ள இருக்கணும் பிள்ளைகள் சர்வர்ல அண்ட் தென் PHP கோட் ரன் பண்ண வேணும்னா கண்டிப்பா அதோட எக்ஸ்டென்ஷன் .php இருக்கத்தான் வேணும் .html என்கிற அந்த எக்ஸ்டென்ஷன்ல HTML ஃபைலுக்குள்ள நீங்க PHP கோடை என்ன மாதிரி இப்படி டைப் பண்ணாலும் ரன் ஆகாது விளங்கிடுங்க .html சொல்லி சேவ் பண்ண தானே ஃபைல் அந்த ஃபைலுக்குள்ள நாங்க இந்த கோடை ரன் பண்ணிட்டு டைப் பண்ணிட்டு பிள்ளைகள் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ண மாதிரி இருந்தா ஒர்க் பண்ணாது காரணம் PHP கோட் ரன் பண்ண வேணும்னா எக்ஸ்டென்ஷன் அப்படி இருக்கணும் .php அந்த .php எக்ஸ்டென்ஷனுக்குள்ள HTML கோடிங் CSS கோடிங் எல்லாம் ஒர்க் பண்ணும் பிரச்சனையே இல்லை இஸ் இட் ஓகே இனி நாங்க டியூட்டை பேஸ் பண்ணி ஃபுல்லா போனோம்னா சரி பேசிக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு விளங்கிட்டா ரைட் ஓகே ஸோ நாங்க டியூட்டை பேஸ் பண்ணி இனி ஃபுல்லா போவோம் கவனிங்க PHP பேசிக் சின்டெக்ஸ் எங்களுக்கு இப்போ கட் ஆயிட்டுன்னு சொன்ன பிள்ளைகள் சேம் லிங்கை யூஸ் பண்ணி ரீகனெக்ட் பண்ணுங்களா சின்டெக்ஸை பாருங்க PHP script can be placed anywhere in the document இந்த குறியீடோட ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்ட் தென் PHP இப்படி முடிப்போம் கண்டிப்பா எக்ஸ்டென்ஷன் அப்படி இருக்கணும் .php இங்க நாங்க எக்கோக்கு பதிலா பிள்ளைகள் PHP கோட் பண்றோம் தானே இங்க எக்கோக்கு பதிலா நாங்க பிரிண்டும் பாவிக்கலாம் எக்கோக்கு பதிலாக பிரிண்டும் பாவிக்கலாம் பாருங்க இப்போ நான் இங்க வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்றேன் சாரி ரீஃப்ரெஷ் பண்றேன் ஹலோ வேர்ல்ட் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா எக்கோவுக்கு பதிலா பிரிண்டும் யூஸ் பண்ணலாம் ஆனா நாங்க பிரிண்ட் யூஸ் பண்றது குறைய சொன்னா யூஸ் பண்ண மாட்டோம் PHP என்று சொன்னாலே நாங்க யார்தான் யூஸ் பண்றது எக்கோவை பிரிண்ட் யூஸ் பண்ணாலும் பிரிண்ட் ஆகும் ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் இதெல்லாம் நோட் இருக்கு நான் இப்ப சொன்ன விஷயம் தான் பாத்துக்கோங்க PHP-ல நாங்க கமெண்ட்ஸ் எப்படி எழுதுறேன்னு பார்க்கலாம் பிள்ளைகள் ஓகே கமெண்ட்டை நாங்க எப்படி எழுதுற PHP-ல கமெண்ட்டை நாங்க 3 மெத்தட் எழுதலாம் ஒன்று டபுள் ஸ்லாஷ் பண்ணலாம் எழுதினாலும் கமெண்ட் தான் ஓகே அதே மாதிரி நீங்க ஹேஷ் போட்டு எழுதினாலும் பிள்ளைகள் அதுவும் யாரு கமெண்ட் தான் அல்லது இந்த குறியீட்டோட நீங்க எழுதினாலும் இதுவும் யாரு பிள்ளைகள் கமெண்ட்ஸ் தான் இந்த 3 மெத்தடு கூடாக PHP-ல நீங்க கமெண்ட்ஸ்